உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் நெல்லை பாலு. உறவுகளே, கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு நெல்லையில், அதாவது கேடிசி நகர் பகுதியில் வைர மாளிகை என்ற ஒரு உணவகத்திற்கு முன்பு தீபக் பாண்டியன் என்ற ஒரு இளைஞர் கொடூரமாக, அதாவது ஒரு 16 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதில் 8-9 பேர் கைது செய்யப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவர் கொலை செய்த அந்த காணொளி பதிவுகள் தமிழகம் பூரா, உலகம் பூரா செய்திகளிலையும் யூடியூப் சேனல்களிலையும் அனைத்து சோசியல் மீடியாக்களையும் பார்க்கப்பட்டுச்சு பொதுமக்களால். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் அந்த காணொலியை பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய, அது எவிடன்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கொலை சம்பவத்தில், ஒரு காணொலி ஆதாரம் இருக்கக்கூடிய அந்த கொலை சம்பவத்தில் சார்ஜிட் என்பது முறையாக அன்று பதவியில் இருந்த நெல்லை மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்கள் சரியாக சார்ஜிட் பண்ணாத காரணத்தினால தான் இப்போ அந்த கொலை செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள் ஈஸியாக வெளியில் உலாவக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்கோம். நிறைய பொது இடங்களில் பார்க்குறோம். ஆக காவல்துறை அவர்களை கைது, அவர்கள் மீது நடவடிக்கைகள் முறையாக இருந்துடக்கூடாது, அவர்களுக்கு எவிடன்ஸ், அவங்க மேலே சரியான சாட்சியங்கள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற டிலே பண்ணி 100 நாட்கள் கழித்து சார்ஜிட் பண்ணுறாரு ஒரு அதிகாரி. அப்போது குற்றம் செய்பவர்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க காவல்துறை. ஒரு சில காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த காவல்துறை, ஏன்னா காவல்துறை நண்பர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவல்துறை நண்பர்கள் என்னோட பயணிக்காங்க. ஆக அவர்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, அண்ணன் இந்த மாதிரி இருக்காங்க, சாதியத்தோட கண்டிப்பாக இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். அவங்க இடத்துல நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஜாதிக்கு ஃபேவராக தான் செய்வாங்க. இதே மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்தார்கள் அப்படின்னா, உட்காரல, அங்கே போயிரு, எத்தனை வயசானாலும் சரி, வயதுக்கு மூப்படைந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீ வா போ, உட்காரல, ஏலா வாழா போலா அப்படிங்கிற பேசக்கூடிய இதை நம்ம நேரடியாக நம்ம ஏன்னா நம் சமூகத்தில் நடக்கக்கூடிய, பல்வேறு சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நம்ம காவல் நிலையங்களுக்கு போகும் பொழுது அங்கே நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சில ஜாதி வரி பிடித்த காவல்துறைகள் அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் அதை பற்றிய அவர்கள் மீது எந்த உயர்மட்ட அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. ஒரு சாதாரண ரைட்ரு மிகப்பெரிய ஜாதி இதோட பணி செய்தார். நம்ம அவர் இடத்துல போய் பேசும்போது அவர் என்னுடைய மீசையை பார்த்துட்டு, ஓ பாண்டியன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அதாவது அவங்கள பாண்டியன் நினச்சிட்டு சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், நான் தேவேந்திர உள்ள வேளாளர் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, சரி 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 நான் எங்காலும் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதெல்லாம் கேவலமாக இல்லையா அப்படின்னு, இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆக திருநெல்வேலியில் அன்று நடந்த அந்த கொலை சம்பவத்துக்கு முறையாக 40 நாட்களில் சார்ஜிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அந்த கொலை குற்றவாளிகள் ஒருவர் கூட வெளியே வந்திருக்க முடியாது. இதற்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அங்கு அதிகாரியாக இருந்த அதிகாரி தான் முக்கிய காரணம். ஏன்னா அவங்க இடத்துல கைவிட்டாக பணம் பெற்றிருக்காங்கிறது அனைவருக்கும் தெரியும். இது ஆதாரப்பூர்வமாக எங்கே நிரூபிக்கணும் அப்படிங்கிறது, இது இந்த கேள்வி எழுப்பும்போது கண்டிப்பாக அதை நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதற்கு அவர்கள் மீது வழக்கு தொடங்கக்கூடாது, அவர்களுக்கு இந்த கேஸ் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களிடத்துல எவ்வளோ பணம் வாங்கினாங்க வச்சாங்கிறத முதற்கொண்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா நம்ம ஒரு ஊடகத்தை, பத்திரிகை துறையில் இருக்கோம். இதை தெரியாமல் ஒருவரை பேச முடியாது. ஒருவரை பேசுகிறோம் அப்படின்னா அதற்கான நம்மகிட்ட ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம காணொலிகளில், பொதுத்தலங்களில் பதிவிடுமை ஒழிய ஒருவரை அந்த மாதிரி பண்ணிட முடியாது. ஆக தவறுகள் செய்யக்கூடியவர்களுக்கு பக்கபலமாக ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இருப்பதன் காரணமாக தான் இந்த குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு முழு ஆதரவு இந்த அதிகாரிகள் இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஆக இனி வரக்கூடிய காலங்களிலாவது
தாம் இந்த காவல் உடையை அணிவதற்கு முன்பு செய்த அந்த பிரமாணத்தை ஏற்று ஜாதி மதம் இதற்கு அப்பாற்பட்டு நல்ல மனிதராக பணிபுரிவார்கள் என்று நினைக்கின்ற மேலும் நல்லதோர் செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நெல்லை பாலு. வணக்கம் உறவுகளே.